வணக்கம். தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ். தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் சேனலை பார்ப்பதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தற்போது வங்கக்கடலில் பெங்கால் புயல் கரையை கடந்து வட தமிழக கடற்கரை ஒட்டியுள்ள உள் பகுதிகளில் நிலை கொண்டுள்ளது. அதாவது புதுச்சேரியின் உள் பகுதிகள், அதாவது புதுச்சேரி வடக்கு கடலோர பகுதி. இந்த வடக்கு கடலோர பகுதிக்கும் புதுச்சேரியிலிருந்து உள்பகுதி, அதாவது விழுப்புரத்துக்கும் புதுச்சேரிக்கும் இந்த இடப்பட்ட பகுதிகளில் நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக தமிழக உள் மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்து வருகின்றது. அதிகபட்சமாக இதுவரை புதுச்சேரியில் 466 மில்லிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது. அதாவது 46 சென்டிமீட்டர் மழை இதுவரை பதிவாகி உள்ளது. காரணம், அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அது புயலாக வலுவடைந்து பெங்கால் புயலாக வலுவடைந்து அது புதுச்சேரி கரையோர பகுதியில் கடந்த 6 மணி நேரமாக ஒரே இடத்தில் நிலை கொண்டுள்ளதால் அந்த இடத்தில் அதிகமான ஈரப்பதம் கிளவுட் பஸ்ட் உருவாகி புதுச்சேரி மற்றும் விழுப்புரம் ஆகிய ஒட்டியுள்ள பகுதிகளில் 150 மில்லிமீட்டருக்கு அதிகமாக மழை பதிவாகி உள்ளது. அதே போல் புதுச்சேரியில் தற்போது 46 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது. அதாவது 466 மில்லிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது. அதேபோல் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய ஒட்டியுள்ள பகுதியில் பல இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கு அதிகமான மழை பதிவாகி உள்ளது. அதீத கனமழை என்பதை எடுத்துக்கொண்டால் அது புதுச்சேரி மற்றும் விழுப்புரம் மாவட்டங்கள் பதிவாகியுள்ளது. அதேபோல் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் சேலத்தில் தற்போது 35 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வரக்கூடிய மணி நேரங்களில் அங்கு மழையின் அளவு உயரும். நாம் நேற்று சொன்னது போலவே சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய உள் மாவட்டங்கள் வழியாக அது அரபிக்கடல் செல்லும் என்று தற்போது வடகடலோர மாவட்டங்கள் உள்பகுதிகளில் நிலை கொண்டுள்ளது. இது இன்று மாலை ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை கடந்து அது நாளை காலைக்குள் அரபிக்கடல் செல்லும்போது அரபிக்கடல் செல்லும்போது தமிழகம் மேற்கு தொடர்ச்சியொட்டி உள்ள பகுதிகள் கோயம்புத்தூர் மற்றும் தேனி, விருதுநகர் ஆகிய ஒட்டியுள்ள பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழை ஒரு சில இடங்களில் பதிவாகும். அதேபோல் அரபிக்கடலுக்கு சென்று அது ஒட்டுமொத்தமாக அது அரபிக்கடல் செல்றதுக்கு முன்னாடியே அது வலுவிழந்துடும். ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தான் அது ஒரு அரபிக்கடல் செல்லும். இப்போ வலுவிழந்து ஒரு சாதாரண ஆழ்ந்த தாழ்வு மண்டலமாக இருக்குது. அது ஃபர்தராக இந்த ஈவினிங்குள்ளே வலுவிழந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அது உள் மாவட்டங்கள் வழியாக அரபிக்கடல் செல்லும். நீங்கள் பார்த்தாலே தெரியும், நான் அதை உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இந்த இடத்துல இப்போ இந்த கரையை ஒட்டி இருக்குது. இதுதான் இந்த புயல். இது இந்த கரையை ஒட்டி, இது மையம் உள்ளே இந்த கரையை ஒட்டி இருக்குது. இது எப்படி ஆகும் அப்படின்னா, இது அப்படியே உள்ளே வரும். இப்படி இங்கே வரும்போது இந்த கன்வர்ஜென்ஸ் இங்கே வரும். ஸோ இந்த இடத்துல இந்த ஆன்டி கிளைக்கரை சுற்றும்போது என்ன ஆகும், இந்த ஈரப்பதத்தை கொண்டு உள்பகுதியில் வரும். இந்த இடத்துல ஈரப்பதத்தை அதிகப்படுத்தும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் போகும். அதுக்கப்புறம் அரபிக்கடல் போயிடும். அப்போ இது போகிற இடம் இந்த பிளேசஸ்லேருந்து இந்த பிளேசஸ் வரைக்குமே நல்லா கவனிங்க. இந்த புதுக்கோட்டையிலேருந்து இந்த பிளேசஸ் ஃபுல்லாகவே கனமழை முதல் மிக கனமழை பதிவாகும். அதாவது அது நகர்ந்து அந்த மேற்கு நோக்கி, ஏன்னா மேற்கு நோக்கி தான் நகருது. அது ஃபர்தராக அப்படியே மேற்கு நோக்கி உள் மாவட்டம் வழியாக நகர அந்த நகருங்கிற இடத்துல அதிகமான ஈரப்பதத்தை செலுத்திட்டு தான் போகும். ஸோ அந்த இடத்துல ஒரு கனமழை டு மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது உள் மாவட்டங்களில் நான் சொல்கிறேன். இந்த நிலையானது பார்த்தீங்கன்னா இன்று நாளையும் இதே நிலை தான் நீடிக்கும். ஏன்னா நாளைக்கு காலையில் தான் அந்த அரபிக்கடல் போகும். ஸோ இன்றைக்கி நாளைக்கும் பார்த்தோன்னா இந்த சிஸ்டத்தோட இம்பேக்ட் தமிழ்நாட்டில் நிச்சயமாக இருக்கும். ஸோ இது அரபிக்கடல் போனோன்னா மறுபடியும் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு இது வரைக்கும் இந்த இடத்துல கிழக்கு காற்றை தன் வசம் ஈர்த்து இருந்துச்சு. ஃபுல்லாகவே கிழக்கு காற்றை ஈர்த்து தான் அது இதாச்சு. இந்த இடம் ஃபுல்லாகவே கிழக்கு காற்றை இந்த இடம் ஃபுல்லாகவே பாருங்கள். இது ஃபுல்லாகவே இதுதான் அந்த மேகங்கள் தான் இருக்குது. அது சம்மந்தப்பட்ட மேகங்கள் அதனால தான் கலரில் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக மேகங்கள் தான் இருக்குது. இது அரபிக்கடல் சென்றவுடன் பின்பு என்னாகும், இந்த மேகங்கள்லாம் பிரிஞ்சு திருப்பி கடலோர மாவட்டங்களில் வர ஆரம்பிக்கும். நார்மலாக நம்ம கிழக்கு காற்று மூலியமாக நமக்கு ரெயின் இருக்கும்ல, அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இப்போ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த மேகங்கள் எல்லாமே இப்போ இதாக இருக்குது. ஃபர்தராக இது சிஸ்டம் உள்ளே போகும்போது இந்த மேகங்கள் என்னாகும், இது எல்லாமே பிரிய ஆரம்பிச்சிடும். பிரிஞ்சு இது ஃபுல்லாக நார்மலாக இதுலேருந்து எல்லா கடலோர பகுதிகளுக்கும் நார்மலான மான்சூன் ட்ரெயின் சொல்லுவோம்னா அந்த மாதிரி மழை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வு கடந்தோன்னா டிசம்பர் 5ஆம் தேதிக்கு மேலே மற்றொரு நிகழ்வு இருக்குது. அந்த நிகழ்வானது இந்தோனேஷியா கிட்ட ஃபார்ம் ஆகி அது புயலான ஆகாது. ஒரு சாதாரண வளிமண்டல மேடு சுழற்சி தான். ஆரம்பத்தில் நமக்கு பெஞ்சில் அந்த மாதிரி ஒரு வளிமண்டல சுழற்சி தான். அது இலங்கை கடற்கரையை நோக்கி கண்டிப்பாக நிச்சயமாக தென் தமிழ்நாட்டுக்கு தென் கடலோர பகுதியை நோக்கி தான் அது நகரும். எஸ்எஸ்டி அதிகமாக இருக்கிறனால, ஏன்னா ஃபர்தராக எஸ்எஸ்டி அந்த சைடு நமக்கு நிலநடுக்கோட இந்திய பெருங்கடல் ஃபுல்லாக எஸ்எஸ்டி அதிகமாக இருக்கிறனால அது ஃபர்தராக பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி ஃபார்ம் ஆகி அது 7ஆம் தேதி 8ஆம் தேதி வாக்கில் நம்ம தென்
தமிழகத்தை நோக்கி இலங்கையை நோக்கி நகரும். ஸோ இதை நீங்கள் பாருங்கள், அந்த 7ஆம் தேதி உள்ள சிஸ்டம் 8ஆம் தேதிக்குரிய சிஸ்டம் தெரியுது உங்களுக்கு, போய் வருது பாருங்கள். ஸோ அதை பற்றி நான் ஏன்னா இந்த சிஸ்டம் போனால் தான் இதனுடைய சிஸ்டத்தோட ட்ராக்கு இது எப்படி இன்டென்ஸ் ஆகும் அப்படிங்கிறது முழுமையாக நம்ம பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு இந்த சிஸ்டம் போகட்டும். ஆல்ரெடி இந்த சிஸ்டம் கரையை கடந்து அரபிக்கடல் போனபடி இந்த சிஸ்டத்தை பற்றி நம்ம இது பண்ணுவோம். ஸோ மீனவர்களுக்கான வானிலை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் 4 நாட்கள் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதாவது டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்குமே கடலுக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஏன்னா கடல் காற்று வந்து மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 முதல் 60 கிலோமீட்டர்லையும் சேம் சமயங்கள் 70 முதல் கிலோமீட்டர்லையும் கடல் ஆழ்கடலில் இருக்கிறதுனால அலை எழுச்சி அதிகமாக இருக்கும். ஸோ மீனவர்கள் வந்து டிசம்பர் மோஸ்ட்லி 4ஆம் தேதி வரைக்குமே மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நன்றி, வணக்கம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளை மற்றொரு வானிலைகள் சந்திப்போம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இன்னொன்று சொல்லிடுறேன், அந்த புயலோட மையப்பகுதியை பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல அந்த கிரே கலரில் கொடுத்துருக்காங்கல்ல, அப்போது அது வந்து கரையோட உள்பகுதியில் நிலை கொண்டதுனால அந்த இடத்துல ஈரப்பதம் அதிகமாக இருக்குது. ஸோ அதுதான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பார்த்தா தெரியும். ஸோ அந்த உள் மாவட்டங்கள் ஃபுல்லாகவே பார்த்தீங்களா, அந்த புயலோட ஈரப்பதம் அதிகம் தமிழ்நாட்டோட உள் மாவட்டங்கள் ஃபுல்லாகவே அதிகமான ஈரப்பதம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல மையம் கொண்டதுனால ஈரப்பதத்தை வந்து ஆன்டி கிளாக்வைஸில் உள் மாவட்டங்களை செலுத்திட்டு இருக்கனால இங்கே கொடுத்துருக்கு, எல்லா ஈரப்பதமும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபர்தராக அது அப்படியே மேற்கு நோக்கி நகர்றதுனால இந்த ஈரப்பதம் அப்படியே கொஞ்சம் இன்டீரியர் வழியே கொஞ்சம் உள்ளே போய் அப்படியே அரபிக்கடல் போகும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.